ஆதிசக்தி கேட்டால் நரபலி 100 ரூபாய் சந்திர சிரமத்து கொண்டு வந்து விட்டேன். நரபலி கொடுப்பதற்கு முன்பாக சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு கொடுப்போம். மதனாபுரி கோட்டை ஆளக்கூடிய மத்தூருக்கு போயிடும். பலத்தில் சிறந்தவன் பீமசேன மந்திரக்கான சொல்வான். ஆகட்டும், பலத்திலே சிறந்தவன். ஆனா சாப்பாட்டு ராமா நிக்கிறான் பத்தியா காரணம் என் பேர பிள்ளையை சிலைமைக்கு பஞ்ச பனாதி பசங்களை என்னை நாடி தேடி எதிர்த்திலே சமர் கொண்டு வைக்க ஓடிவிடு. என் பேர பிள்ளை இல்லாமல் இந்த இடத்தை விட்டு உயிரை கொண்டு விட்டு தான் போவேன். இப்படிதான் சாக வேண்டும் என்றால் என்னிடத்தில் சமருக்கு வந்திருக்கிறார். விடக்கூடாது. அப்படியே உழைக்கு விழுக்கும் சமர் நலபலி கேட்டால் ஒன்று, இரண்டாவது நலபலி தானாவது சுத்தமான ஓட்ட போன வரைக்கும் போறாங்க. என்னிடத்தில் சமருக்கு ஓடி வந்தான். அவளை சமரம் செய்து அவளை வைத்து விட்டு
நரபலி. ஆமா. இப்ப இரண்டாவது நரபலி யாரு சிக்கிக்கிறான்? பீமா. அத்தா கட்டது ஒண்ணு. ஒண்ணு. இப்ப கொடுக்க போறது ரெண்டு. ரெண்டு. ஆமா. ஏய், ஆ. ரெண்டு பலியும் கொடுக்கணும். அதானே. வந்துக்கிறான் அவனுடைய பாட்டு. இவனை விடலாமா? விடக்கூடாது. ஏய், இருவரை சர்வ ஜாக்காக பாதாள சிறையில வைத்தேன். சரி. அது வேலையில் ஆகமன் உதிக்கும் நேரத்திலே ஏய். ஆதிசக்திக்கு இருவரும் நரபலி. இவனை காப்பாற்ற எவனா இனிமே அவனும் வர போறது எவனும் வரப்போவதே கிடையாது. புறப்பட்டு ஓடி வா. மோசம் போல மாமா நம்ம யார் நீ அப்பயே சொன்னியாமா என்னடா வீட்டுக்காரர்கிட்ட எங்க அண்ணனை வணங்கிட்டு போய் எங்க அண்ணனை பாதம் பண்ணிட்டு போய் சொன்னியே. ஆமாமா அவரு பாதம் மரியாதை உங்க அண்ணன் லக்காடி பையன் போட்ட பையன் சொல்லிவிட்டு ஆனா உங்க வீட்டுக்கார சொல்லிவிட்டியா சமருக்கு போனாரு பாரு. ஆமா சமருக்கு எங்க போனாரு பாரு. ஆமா சாம்பாருக்கு போனாரா? சாம்பார் இல்ல பேர்ல காப்பாத்திட்டு போனாரு. ஆமா அந்த மதத்தர சிறு பூஸ்தாமா அவன். அட பாவி என்னோட வீட்டுக்காரியா? ஒரு பெண்ணானவளை திருமணம் செய்து விட்டால் அந்த பெண்ணின் பேச்சு கேட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படி கேட்காமல் போனால் இப்படித்தானே நடக்கும் சுவாமி. உடைந்த பானை ஓடுகின்ற உடைந்த பாண்டம் ஓடுகின்றார்கள் முடியாது கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது. இதுக்கெல்லாம் மார்க்கு தெரியணும்னா உங்க வீட்டுக்கார காப்பாத்தணும்னா உங்க அண்ணனை தான் நம்ம பார்க்கணும். என்ன ஆமா எந்த ஒரு குறையினாலும் என்னுடைய அண்ணன் கண்ணனை வணங்குவது வழக்கம் அல்லவா? ஆமாமா. இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் என் அண்ணன் கோபால கண்ணனை வணங்க வேண்டும் அல்லவா? ஆமாமா. இப்பொழுது செல்லலாம். வாழ் முடிவா